அப்படிங்கிறது ஃபியர். மூணாவது வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் யூஸ் பண்ணும்போது ஒன்னே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி ஐடென்டிட்டி தான், அவங்க என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். நான் பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் கேஒய்சிக்காக அப்படின்னாக்க தெரியுமா, நீங்கள் வேலிடேட் பண்ண முடியும் அவங்க பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்களான்னு? இல்லை நான் வந்து ஒரு சிபிஐலேருந்து கால் பண்ணுறேன், அவங்க போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் வேலிடேட் பண்ண முடியுமா? அன்னோன் நம்பர்லேருந்து வர்றதை நம்பி அவங்க வந்து பாஸ்வேர்டு கேட்குறாங்க, ஓடிபி கேட்குறாங்க, பின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. இது வந்து பேங்க்லேருந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து பண்ணுறாங்க, நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவேர்னஸ் நிறைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்எம்லேருந்து வருது, டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எல்லா பேங்க்கும் பண்ணுறாங்க, மெயிலர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து கிளியராக இருக்கணும் தம் ரூல். நீங்கள் டிஜிட்டல் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஓடிபி, பின்னு, பாஸ்வேர்டு, சிவிவி நம்பர் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. செகண்ட், இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிக்கு இல்லை காம்ப்ரமைஸுக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் பர்சன்லேருந்து வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் டிவைஸோ இல்லை உங்களுடைய லேப்டாப்போ இன்ஃபெக்ட் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் மெயினான காசு. அதனால அங்கேருந்து வரக்கூடியதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது கிடையாது. எல்லாமே நீங்கள் அந்த ஒரு சைட்டில் போய் தான் பண்ணணும். இப்போ இது வந்து எகைன் இன்னைக்கு வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிறது. என்னோட வாட்ஸ்அப் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, என்னுடைய மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, எப்படி ஓடிபி வந்து அவருக்கு தெரியுதுன்னு தெரியலை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்த மெசேஜை வந்து அவன் வந்து சைபர் கிரிமினல் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறான். எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இது வந்து ஏபிகே ஸ்கேம்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த ஏபிகேங்கிறது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட். இதுதான் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபைல். இதை நீங்கள் எப்போதுமே ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்க ஆத்தரைஸ்டு சோர்ஸ், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள்னா ஆப்பிளோட ஆப் ஸ்டோரில். இது ரெண்டும் தான். வேறு தேர்ட் பார்ட்டி லிங்க்கில் வரக்கூடியது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு மெலிசியஸ் ஏபிகே ஃபைலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு மேஜர் இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க, ஆர்டிஓ இ சலான் ஏபிகே ஃபைல். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்தோன்னா எல்லாருமே வெஹிக்கிள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து ஆர்டிஓ இ சலான் வந்தாக்க எங்கேயோ நம்ம வந்து டிராஃபிக் ரூலை வந்து வயலேட் பண்ணிட்டோம், அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைன் டீட்டெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்தோடனே இந்த ஃபைலை வந்து இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்கள் மொபைல் ஃபோன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். அப்படின்னா இந்த ஏபிகே ஃபைல் கிரியேட்டட் பை எ சைபர் கிரிமினல் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுடைய எஸ்எம்எஸ், உங்களுடைய கான்டாக்ட், வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலும் போய் மாற்றுறான். என்ன பண்ணுறான், ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஆர்டிஓ இ சலான்னு போட்டுட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேருந்தே உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க கான்டாக்டுக்கு போகிறான். திரும்ப இந்த ஏபிகே ஃபைல் போகுது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன ஆகும், உங்கள்கிட்ட வந்ததுன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓஹோ இவர் அனுப்பிச்சிருக்கு, இவங்க நம்பர்லேருந்து வருது அப்படின்னோன்னா அவங்களும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அவங்க இதுவும் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன நீங்கள் பண்ணணும், இந்த ஏபிகே ஃபைல் அப்படின்னாக்க இந்த ஆத்தரைஸ்டு ஸ்டோர்லேருந்து தான் பண்ணணும். இன்றைக்கி இந்த ஆர்டிஓ இ சலான் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஃபைன் இருந்தாலும் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. நீங்கள் டைரெக்டாக இந்த கவர்மெண்ட்டோட எனி சைட்ஸ் அப்படின்னா gov.in இருக்கும், அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட சைட்டு. இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஏபிகே ஃபைல் எல்லாமே இந்த மாதிரி இ சலான் அப்டேட், ஆர்டிஓ இ சலான், எம் பரிவான் இ சலான், இது எல்லாமே மெலிசியஸ் ஏபிகே ஃபைல். இதை நம்பி நீங்கள் இது பண்ணக்கூடாது. இதில் நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நிறைய கால் வந்து வந்தது. நான் இமீடியட்டாக சொன்னது, நீங்கள் வந்து சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். cybercrime.gov.in சைட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் கால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னுடைய கான்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் போயிருக்கு. இமீடியட்டாக சொன்னது, மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிம்மை எடுத்து வேற ஒரு ஃபோனில் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த காலே கிடையாது. ஏன்னா இந்த மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை எராடிகேட் பண்ணணும். அப்படின்னா கம்ப்ளீட் லோ லெவல் ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப யூ ஹேவ் டு பில்ட் தி அப்ளிகேஷன். until you build it they have access to your mobile phone. ஸோ இந்த ஏபிகே ஃபைலுங்கிறது இது